இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எவை, அந்த கட்சிகளுக்கு கடந்த கால தேர்தல்களில் கிடைத்த வாக்கு சதவிகிதம் எத்தனை, கடந்த கால தேர்தல்களின் வெற்றிகள், தோல்விகள், தற்போதைய கள நிலவரம் யாருக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது தலைநகர் டெல்லியின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்க்க இருக்கிறோம். பரப்பளவில் நாட்டின் மிகப்பெரிய மாநகரான டெல்லி தனி யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. டெல்லியில் 11 மாவட்டங்கள், 7 மக்களவை தொகுதிகள், 70 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டெல்லியில் 1,68,00,000 மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களில் 97.5% மக்கள் நகர்ப்புறங்களிலும் 2.5% மக்கள் கிராமப்புறங்களிலும் வசிக்கிறார்கள். டெல்லியின் எழுத்தறிவு விகிதம் 86% இருக்கிறது. இதில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 90%, பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 80% இருக்கிறது. டெல்லியில் 80% மக்கள் இந்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பஞ்சாபி, உருது, பெங்காலி பேசக்கூடிய மக்களும் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறார்கள். டெல்லியின் அலுவல் மொழியாக இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகியவை இருக்கின்றன. டெல்லியில் இந்துக்கள் 82% இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 12% இருக்கிறார்கள். சீக்கியர்கள் 4% இருக்கிறார்கள். சமணர்கள் 1.12%, கிறிஸ்தவர்கள் 1% இருக்கிறார்கள். நாடு சுதந்திரம் அடைந்த போது டெல்லி பல்வேறு நகராட்சிகளாக இருந்தது. இது 1952 ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டது. டெல்லியில் 48 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தார்கள். டெல்லியின் முதலமைச்சராக பிராம் பிரகாஷ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். அவரையடுத்து குர்முக் நிகால் சிங் என்பவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். எனினும் 1956 ஆண்டு நவம்பர் 1 டெல்லி சட்டப்பேரவை கலைக்கப்பட்டது. இதனையடுத்து டெல்லியின் நிர்வாகத்தை மெட்ரோபாலிட்டன் கவுன்சில் தான் நிர்வகித்து வந்தது. அதற்கு மக்களிடம் எழுந்த எதிர்ப்பை அடுத்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டது. 1993 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் மதன்லால் குரானா வெற்றி பெற்று முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகியவை மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருந்த நிலையில் 2013 ஆண்டு முதல் முறையாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லியின் ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். டெல்லியில் 90க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளே மிக செல்வாக்குள்ள கட்சிகளாக இருந்து வருகின்றன. தற்போதைய தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்ப்பதற்கு முன்பாக கடந்த சில தேர்தல்களின் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிட்டன. இந்த தேர்தலில் 46% வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி மொத்தமுள்ள 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது. ஆம் ஆத்மி கட்சி 33% வாக்குகளையும், காங்கிரஸ் கட்சி 15% வாக்குகளையும் பெற்றன. அடுத்ததாக 2015 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகியவை தனித்தே போட்டியிட்டன. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமுள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் 67 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 54% வாக்குகளை பெற்றது. 69 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 32% வாக்குகளுடன் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 9.65% வாக்குகளை மட்டுமே பெற்றது. அடுத்ததாக 2019 மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலின் போதும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன. மொத்தமுள்ள 7 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 56% வாக்குகளுடன் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஆம் ஆத்மி கட்சி 18% வாக்குகளையும், காங்கிரஸ் கட்சி 22% வாக்குகளையும் இந்த தேர்தலில் பெற்றன. அடுத்ததாக 2020 ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலின் போதும் ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகியவை தனித்தே போட்டியிட்டன. இந்த தேர்தலில் 57% வாக்குகளை பெற்ற ஆம் ஆத்மி கட்சி மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 62 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. 67 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 38% வாக்குகளுடன் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 66 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 4.66% வாக்குகளை மட்டுமே பெற்றது. இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் பாரதிய ஜனதாவுக்கும், சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் ஆம் ஆத்மிக்கும் ஆதரவாக அதிக அளவில் வாக்களித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. நடப்பு நாடாளுமன்ற தேர்தல் மே 25 ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மொத்தமுள்ள 7 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வந்திருப்பது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி
காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. டெல்லி பாஜக தலைவர் மனோஜ் திவாரி உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டெல்லியில் 7 கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்திலுமே பாஜகவே அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் 5 தொகுதிகளிலும் அதிகபட்சம் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இந்திய அணி அதிகபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. நன்றி, வணக்கம்.